அனைவருக்கும் வணக்கம். நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு? தொழிலில், வியாபாரத்தில், குடும்ப வாழ்க்கையில், அதே மாதிரி நிதி நிலைமையில் இதிலெல்லாம் ஏதாவது வருகின்ற வாரத்துலையாவது ஏதாவது ஒரு மாற்றம் வருமா? இதிலெல்லாம் ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த உங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தால் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிறார், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கிறார், புதன் வக்கரகம் அடைந்து கடகத்தில் அமர்ந்திருக்கிறார். 28ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கின்றார். சுக்கிரன் சிம்ம வீட்டில் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியில் கேது பகவான் இருக்கிறார். கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் அமைந்திருக்காங்க. அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே கிரக நிலை இவ்வாறு அமைந்திருக்கு. இதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, இந்த வாரத்திலேயாவது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது நல்லது நடந்துடாதா அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஸ்ரீராம ஜெயத்தை 3 டைம் மறக்காமல் பதிவிடுங்க. அப்படி பதிவிடும்போது நீண்ட நாட்களாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா, இது நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினச்சி அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறத்துக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும். நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள். நிச்சயமாக நடைபெறுவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. வினையின் பயனை அறிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. இவங்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் சாதகமாக தான் அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே இருக்குது. உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கும். அதனால் மற்றவங்களை ரொம்ப எளிமையாக கவர்ந்து இழுத்துருவீங்க. அதனால் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர்லாம் உங்களோட மல்லு கட்டலாம் அப்படின்னு நினச்சி வருவாங்க. ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்சை பார்த்துட்டு அவங்க அமைதியாக போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய பேச்சு மற்றவங்களை கவர்ற மாதிரி இந்த வாரத்தில் இருக்கும். அதே மாதிரி செவ்வாய் 5 மற்றும் 6ஆம் இடத்துல இருக்கிறார். வீட்டை பழுது பார்க்கறது அல்லது வீட்டை அழகுபடுத்தலாம் அப்படின்லாம் ஒரு சிலர் இறங்குவீங்க. அதே மாதிரி வீட்டையும் நல்லா அழகுபடுத்துவீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வீட்லேயோ அல்லது உங்களுடைய குடும்பத்திலேயோ ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்ச்சி இந்த டைமு நடைபெறுவதற்கான யோகமெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. மின்சாதன பொருள்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதே மாதிரி புதன் 8, 9 ஆகிய வீட்டில் இருக்கிறாங்க. வேலை இல்லையே, நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் நல்ல முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு சம்பளத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்கள், நிச்சயமாக நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி ஏற்கனவே வேலைக்கு போயிட்டுருக்கீங்களும் உங்களுடைய உடன் பணிபுரிபவர்கள் அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் மூலிமா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய நாட்களாக அடுத்து வருகின்ற 7 நாட்களும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. குரு 6ஆம் இடத்துல இருக்கிறார். நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும். அதே மாதிரி வியாபாரத்தில் ஒரு சில புதிய யுக்திகள்லாம் இந்த டைமில் கையாளுவீங்க. அப்படி புதிய யுக்திகளை கையாளுறதுனாலே என்னமோ நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் 9, 10 ஆகிய வீட்டில் இருக்கிறார். காதலிச்சிட்டு இருக்காங்களா இருந்ததுன்னா உங்களுடைய காதலி விரும்பியதை வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்ப கடுமையாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி சனி பகவான் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு எதிர்ப்பானவர்கள், எதிராக செயல்பட்டவங்க எல்லாருமே இந்த டைமு மாறிட்டு உங்ககிட்ட உதவி அல்லது உங்ககிட்ட ஏதாவது ஒரு நட்பு பாராட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இந்த டைமில் அவர்கள் மூலிமா கூட உங்களுக்கு உதவி கிடைக்கும். அதே மாதிரி
நீங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க இந்த டைமில். ஏன்னா ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறார். ஆன்லைன் வர்த்தகம் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சிறப்பான பலனை இந்த டைம் எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அடுத்து வருகின்ற 7 நாட்களுமே அமைந்திருக்கு. திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு இந்த டைமில் குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த குழந்தை பேருக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. கேது 12ஆம் இடத்துல இருக்கிறார். நீண்ட காலமாக நடந்து வந்த ஒரு பிரச்சனை, ஒரு வழக்கு கூட இந்த டைமு உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். நீண்ட நாட்களில் அந்த பிரச்சனை போயிட்டு இருந்திருக்கும். சொத்து பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது அண்ணன் தம்பி உறவுகளில் சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கலாம். இந்த பிரச்சனையெல்லாம் நல்ல ஒரு சாதகமான தீர்ப்பு இந்த டைமை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் 30, 31 செப்டம்பர் 1ஆம் தேதி இந்த நாள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. ரொம்ப எச்சரிக்கையாக செயல்படுங்க. அடுத்தவங்க கிட்ட இந்த நாட்களில் வீண் வாக்குவாதம் வேண்டாம். முடிந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு, இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய உடன்பிறப்புகளிடம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பண உதவி அல்லது ஏதாவது ஒரு உதவி கேட்டிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் கேட்குற உதவி நிச்சயமாக கிடைக்கும். அன்னையோட அன்பும் அரவணைப்பும் இந்த டைமும் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும். திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே இந்த டைமு வரன் தேடிட்டு இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா வரன் தேடுங்க. கண்டிப்பாக முயற்சி செய்யுங்க. நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அவசியமற்ற அலைச்சல் கொஞ்சம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அரசு ஊழியர்களால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ தலைத்தோங்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை பேசுகிறது நல்லது. அதே மாதிரி பிள்ளைங்கக்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. பிள்ளைங்களோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் செய்வீங்க. அதிலெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். அதே மாதிரி எங்கேயாவது குழந்தைங்களோடையோ அல்லது உங்கள் குடும்ப ஃபேமிலியோடையோ எங்கேயாவது வெளியில் சுற்றுலா தலங்களுக்கோ அல்லது ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வருவதற்கான ஒரு யோகமும் இந்த மூல நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. வாகனங்களில் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த மூல நட்சத்திரக்காரங்க மற்ற நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. எழுத்து தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் தனவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாட்களாக அமைந்திருக்கு. குடும்பத்திலையும் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நவ நாகரிகம் மின்சாரண பொருட்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உறவுகள் வருகையால் வீட்லேயும் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழல் காணப்படும். இதனால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிய வீடு, புதிய வாகனம் இந்த மாதிரி வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும். எப்போதுமே எல்லா வசதிகளும் இன்பமும் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் தாமதம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. உங்களுடைய நீண்ட நாள் மனக்குறை இந்த டைமு தீரும். வாகனங்கள் செல்லும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தலைவலி போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. பெரிய மனிதர்களோட ஆதரவும் அதே மாதிரி பெரியதாக ஏதாவது ஒரு பதவியில் இருக்கிற விஐபிகளோட ஆதரவும் நட்பும் இந்த டைமும் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு சிலரெல்லாம் பயணங்கள் செல்வதன் மூலியமாகவும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இது அமைந்திருக்கு. தொழிலில் வியாபாரத்தில் உங்களுக்கு பரிபூரணமாக இந்த டைமு மற்றவங்களோட ஒத்துழைப்பு கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்திலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த தனுசு ராசியில் உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வருகின்ற 7 நாட்களும் எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாமாங்க. குடும்பத்தில் சந்தோஷத்துக்கு எந்த ஒரு குறைவும் இருக்காது. தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்து வருகின்ற 7 நாட்களும் உங்களுக்கு அமைந்திருக்கு. பெரியவர்களோட ஆசி பரிபூரணமாக கிடைக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியுமே உங்களுடைய வெற்றியை தேடித்தரக்கூடியதாக தான் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அமையும்.
அமையும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. உறவுகளுடன் உயர்தர வாகனங்கள்லாம் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதேமாதிரி ஒரு சிலர்லாம் கேளிக்கை அல்லது திருவிழா அல்லது சுற்றுலா தலங்கள் இந்த மாதிரி எங்கேயாவது சென்று ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலரிடம் வீண் பேச்சு, வீண் அலைச்சல், வீண் செலவுலாம் ஏற்படுவதற்கான சூழ்நிலையும் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. செலவுகளில் கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவும் நல்லது. மற்றபடி எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. பெரிய சாகசங்கள்லாம் புரிவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது. அதிகாரிகளுடன் வீண் சஞ்சரவு வேண்டாம். முடிந்த அளவுக்கு பணிவாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. மிக கடினமான வேலையை கூட ரொம்ப எளிதாக செய்து முடிக்கிறதுனால மற்றவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக அமையறதுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆஞ்சநேயரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும். தேங்க்யூ.